கொலைகள் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து நடக்கதான் செய்யுது. அது ஒருவர் பகை வந்தால் நடக்கும். ஆனால் இங்கு ஒரு ஜாதியை அடக்க வேண்டும் என்றோ அவர்கள் எழுந்து வரவிடக்கூடாது என்று மீண்டும் மீண்டும் சும்மா பயத்தை அச்சுறுத்துவதற்காகவே பல கொலைகள் செய்வது என்றால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது. அதுவும் குறிப்பா எங்கெல்லாம் தேவேந்திர குல வேளாளர் மைனாரிட்டியா இருக்கிறாங்களோ, ஒரு ஊர்ல அவர்கள் 90% இருக்கிறாங்க, தேவேந்திர குல வேளாளர் 10% தான் இருந்தா அங்கதான் இவங்க வாழாட்டுறது. மெஜாரிட்டியா இருக்கிற இடத்துல வாழையெல்லாம் சுருட்டி வச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க. அங்க எல்லாம் அவர்களுடைய வீரத்தை காட்டுறது கிடையாது. எங்க சின்ன ஒரு 20 வீடு இருக்கு, 10 வீடு இருக்குன்னா அங்க போய் 4 பேர் சேர்ந்து ஒருத்தனை அவன் காலை கடன் கடைக்கு போகும்போது தான் போய் இவனுக்கு வீரத்தை எல்லாம் காட்டுறது. இந்த வீரத்தை எல்லாம் யார் வேணாலும் காட்ட முடியும்னு அவங்களுக்கு தெரியணும்ல. அதுக்கு காவல்துறை தலைவர் அவர்கள் எல்லா பேட்டியிலையும் சொல்றாரு, வழக்கு போடுனா ஏதோ அன்றைக்கு ஒரு கொலை நடக்குது, நம்ம எல்லாம் போராடுறோம், ஏதோ 10 பேரை இவர்கள் தான் குற்றவாளிகள் என்று கைது செய்கிறார்கள், அவர்கள் எஃப்ஐஆர் போட்டு குண்டாஸ் போட்டுட்டோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய இது. குண்டாஸ் போட்டுட்டோம். நீங்க போட்ட கொலை வழக்கும் 2 மாசம் நிக்கிறது இல்ல, நீங்க போடுற குண்டாஸும் 2 மாசம் நிக்கிறது இல்ல. அவன் 6 மாசத்துல இன்னொரு கொலை பண்றான். தமிழ்நாட்டில் கடந்த 20 ஆண்டுல தென் தமிழகத்துல தேவேந்திர குல ஜாதிய கொலைகளா ஒரு 200-300 கொலை நடந்திருக்கும். இந்த 200-300 கொலைக்கும் ஒரு 10 கூலிப்படை கும்பல் தான் காரணமா இருக்கும். நீ அந்த முதல் 2 கொலை பண்ணும் போதே நீ அவனை அடிச்சு காவச்சு நீ என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறீங்களே பல பேரு, உங்க என்கவுண்டர் எல்லாம் இங்கேயே வேலை செய்ய மாட்டேங்குது. அந்த 10 கூலிப்படை கும்பலை உங்களால அடக்கி இருந்தா மீண்டும் மீண்டும் இங்க கொலைகள் நடக்க இருந்திருக்காது. நான் நீதியும் கொடுக்க மாட்டேன். நீதி கொடுக்காட்டி என்ன பண்ணுவான்? அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். தேவேந்திர குல இளைஞர்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இவன் நம்மளுக்கு காவல்துறை மீது நம்பிக்கை இழந்தா என்ன பண்றான்? அவனே நீதிக்கு தேடி போக வேண்டிய நிலைமை வருது. அப்ப நீதி போயிட்டு நிலைமை வந்தா நீ அவன் மேலதான் உன்னுடைய சட்டமும் உன்னுடைய அதிகாரமும் உன்னுடைய அடக்குமுறை எல்லாம் பாயுது. இந்த தொடர்ந்து தென் தமிழகத்தில் ஜாதிகளிடையே மோதல் உருவாகுவதற்கு காரணமே காவல்துறை அதனுடைய கடமையை சரியாக செய்யாததுனாலதான். கடந்த 20 ஆண்டு காலத்துல இத்தனை கொலைகள் நடந்திருக்கு இல்ல. எத்தனை கொலைகள்ல எஃப்ஐஆர் பதிவு செய்து நீதிமன்றத்துல உயர் நீதிமன்றம் போனாலும் இந்த கேஸ் கன்விக்ஷன்ல தான் முடியும். இந்த குற்றவாளிகளை குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது என்று எத்தனை கேஸ்ல உங்களால் சொல்ல முடியும்? 2 கேஸ் இருக்கா, 3 கேஸ் இருக்கா? வேணும் என்றால் கீழே பிசிஆர் கோர்ட்ல தண்டனை கொடுத்துட்டோம் என்ற செய்தி வரும். அதற்கு பிறகு உயர் நீதிமன்றத்தில் விடுதலையான செய்தி வெளியே வரவே வராது. ஒண்ணு காவல்துறை தப்பு பண்ணிட்டு விட்டுறான், இல்லாட்டி காவல்துறையே அதற்கு அந்த கூலிப்படை கும்பல்களே நம்ம மத்தியில கருப்பு ஆடுகளை வச்சுட்டு காம்ப்ரமைஸ் பேசுறதுக்கு வருவாங்க. போன உயிர் திரும்ப போகுது விட்டுருவான், காம்ப்ரமைஸ் பேசிடுவோம். அதை விட ஒரு மோசமான கலாச்சாரம் எங்கேயுமே இருக்காது. அதற்கு இந்த கருப்பு ஆடுகளுக்கு இனிமே சொல்லிக் கொள்ளுது. இனிமேல் அப்படி நடந்தா உங்க அந்த கருப்பு ஆடுகள் பேரை சொல்லி நான் பேசுவேன். அந்த எந்த தயக்கமும் இருக்காது. நீங்கள் எல்லாம் ஏதோ இந்த சமுதாயத்துல ஒரு ஸ்கார்பியோ கார் வச்சிருக்கேன், நீங்க தலைவர் ஆயிட்டீங்கன்னு சொல்லி திரைமறைவுல காம்ப்ரமைஸ் பேசி ஒவ்வொரு கொலைக்கும் காரணமா இருக்கிற உன்னையெல்லாம் நான் பேரை சொல்லி தான் பேசுவேன். அதுக்கு எந்த தயக்கமும் இருக்காதுன்னு சொல்லிக் கொள்கிறேன். இதோட நிறுத்திக்கோங்க. உங்க காம்ப்ரமைஸ் பேசுறதும் உங்களுடைய போலீஸுக்கு ஏஜென்டா செயல்படுறதும் பின்புறமா போய் உடலை வாங்காம போராடிட்டு இருப்பாங்க மக்களும் ஊர் மக்களும் எல்லா கட்சியும் பின்னாடி புறமா போய் பாடி வாங்கி யாருக்கும் தெரியாம அடக்கம் பண்ணி கொடுக்கிற பாடி வண்டிகள் எல்லாம் இனிமேல் இந்த சமுதாயம் பார்த்துட்டு இருக்காது. புதிய தமிழ் கட்சி பார்க்க மாட்டாது. நான் பேரை சொல்லி உங்களை அசிங்கப்படுத்திடுவேன். அதற்கு உங்களுடைய இந்த தொழில் கேவலமான தொழிலை நிறுத்தி விடுங்க.